இறந்த ஒரு சிறுமி உயிர் பெறுதல். இயேசு கலிலேய கடலின் அக்கரைக்கு சென்றார். கூட்டமாக மக்கள் வந்து அவரை சுற்றிலும் சூழ்ந்தார்கள். அங்குள்ள ஒரு ஆலய பொறுப்பாளரான யாயிர் என்பவர் இயேசுவிடம் வந்து அவருடைய காலடிகளில் விழுந்தார். அவர், ஐயா, என் மகள் மிகவும் கொடிய நோயால் வருந்துகிறாள். தயவு செய்து நீர் வந்து என் மகளை தொட வேண்டும். அப்பொழுது அவள் நலமடைந்து உயிர் பிழைத்து விடுவாள் என்றார். இயேசு யாயிருடன் சென்றார். அங்கே ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருந்தது. எல்லா பக்கங்களிலிருந்தும் மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான மக்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று நீர் கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இப்படி அவளுடன் பேசி கொண்டிருக்கும் போது யாயிருவின் வீட்டிலிருந்து சில ஆட்கள் வந்து, உம்முடைய மகள் இறந்துவிட்டால் இனிமேல் போதகரை தொல்லைப்படுத்த வேண்டாம் என்றார்கள். இயேசு அவர்கள் கூறியதை பொருட்படுத்தவில்லை. அவர் யாயிருவிடம், கவலைப்படாதே, கடவுளிடத்தில் மட்டும் நம்பிக்கை உடையவனாயிரு என்றார். பின்னர் அவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் மட்டும் தன்னுடன் அழைத்து கொண்டு சென்றார். அவர்கள் யாயிருவின் வீட்டை அடைந்த பொழுது அங்கு மக்கள் உரத்த குரலில் அழுது கொண்டிருப்பதைக் கண்டார்கள். இயேசு வீட்டினுள் சென்று, ஏன் இப்படி உரத்த குரலில் அழுகிறீர்கள்? சிறுமி இறக்கவில்லை, அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றார். இதை கேட்ட மக்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். எனவே அவர் அனைவரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னார். தன்னுடன் பிள்ளையின் பெற்றோர்களையும் 3 சீடர்களையும் மட்டும் அழைத்து கொண்டு சிறுமி படுத்திருந்த அறைக்குள் சென்றார். அவர் அந்த சிறுமியின் கையை பிடித்து, தலித்தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே, எழுந்திரு என்று பொருள். உடனே அவள் எழுந்து நடக்கத் தொடங்கினாள். அவள் 12 வயதுடையவள். இதை கண்ட மக்களுக்கு என்ன நடந்ததென்று நம்ப முடியவில்லை. இயேசு அவர்களிடம், இந்த சிறுமிக்கு உண்ண ஏதாவது கொடுங்கள், இதை குறித்து எவரிடமும் எதுவும் பேசாதிருங்கள் என்றார். இவ்வாறு கடவுளின் வல்லமையால் இறந்த சிறுமி உயிர் பெற்றாள்.